ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு லோட்டஸ் டேரட் இன் தமிழ் 786. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எஸ், இது ஒரு ரெக்வெஸ்டிங் வீடியோ தான். அதாவது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்டிங் வந்துச்சு. அதாவது அவங்களோட ராசி வந்து சாஜ் அண்ட் ஸ்கார்பியோ. அதாவது நீங்க விருச்சக ராசி, தனுஷ் ராசி இருந்தீங்கன்னா, அதாவது உங்களோட உங்களுக்கே உங்க பார்ட்னருக்கும் இந்த ராசியில இருந்துச்சுன்னா எஸ், இந்த ரீடிங்க பார்க்கலாம். அண்ட் அவங்களுக்கான ரீடிங் தான் நான் போட்டிருக்கேன். எந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது, அவங்க திரும்ப உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா, மெசேஜ் பண்ணுவாங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது மெசேஜஸ் கொடுக்க விரும்புறாங்களா இந்த ரீடிங் மூலமா, அதை நம்ம பார்க்கலாம். இது கலெக்டிவ் ரீடிங்கா இருக்கும், டைம்லெஸ்ஸா இருக்கும். சரியா, வாங்க நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஏதாவது வாங்கன்னா எஸ், டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்குது, நீங்க புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பர்சனல் ரீடிங். தேங்க்யூ ஸ்பிரிட். அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க, உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கீங்களோ தேங்க்யூ ஸோ மச். உங்க கூட ரெசனேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். நீங்க ரொம்ப எனக்கு தோணுது ரொம்ப டைமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்கள்ட்ட இருந்து கால் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. சரியா, உங்க பார்ட்னர் எனக்கு இங்க தோணுது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அவங்க கிளாரிட்டி இல்லாம இருந்த மாதிரி எனக்கு தெரியுது உங்க பார்ட்னர். தேங்க்யூ 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 ஸ்பிரிட். தேங்க்யூ. ஓகே, நான் சொன்னேன் கிளாரிட்டி இல்லாம இருக்காங்கன்னு. த ஹை பிரிஸ்டஸோட எனர்ஜி தான், நிறைய விஷயங்கள் ஹெட்டனா இருக்குது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இப்படிதான் போயிட்டு இருக்குது. அண்ட் கொஞ்சம் போர்டம் எனர்ஜில இருக்காங்க. வேற ரொம்பவே இதா இருக்காங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், உங்களுக்கு எனக்கு உங்க சைட்ல இருந்து நிறைய டென்ஸ்டாவோ ரொம்ப இதாவோ இந்த மாதிரி இல்லை. பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிஸி ஷெட்யூல் இருக்குது. அதாவது சொல்லுவாங்கல்ல, நான் வந்து ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் என்னோட பர்சனல் லைஃபும் ஆஸ் இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நீங்க அட் த சேம் டைம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்க ஒர்க்ல, கரியர்ல, அந்த மாதிரி உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. கொஞ்சம் எமோஷனல் நீட்ஸும் உங்களுக்கு தேவைப்படுது, அது கிடைக்கும் டெஃபினெட்லி. பிகாஸ் கிங் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜிஸ் வந்திருக்குது. நீங்க லவ் கொடுக்கறதுக்கு ரெடி. பட் இங்க பாருங்க, 4 ஆஃப் கப்ஸ், உங்க பர்சன் வந்து லவ் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. இங்க பாருங்க, இங்க இருந்து கப்பு வந்து உங்க கண்ணு முன்னாடி தெரியுது, ரைட்? ஸோ உங்க பார்ட்னருக்கு இது தெரியுது, உங்க லவ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே தெரியுது. பட் நான் சொன்னேன், அவங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஏதோ கன்ஃபியூஷன், கிளாரிட்டி இல்லாம இருக்காங்க. விசிபிலிட்டிஸ், ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டேட் இருக்கலாம் உங்க பார்ட்னருக்கு. அண்ட் உங்களுக்கு, நீங்க எனக்கு ரொம்ப அழுதுகிட்டே அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்த மாதிரில. எஸ், அட் த சேம் டைம் நீங்க ப்ராக்டிக்கல் லைஃப்லயும் பிஸியா இருக்கீங்க. அதாவது உங்களோட ஷெட்யூல்லையும் நீங்க பர்ஃபெக்டா இருக்கீங்க உங்களுக்கு இந்த இதுல. அந்த எமோஷனல் நீட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, சப்போர்ட்ஸ் தேவைப்படுது. எஸ், கிடைக்கும் டெஃபினெட்லி. ஏதாவது ஆக்ஷன்ஸ் இருக்காங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. ஓகே, ஏதோ டெஃபிட்ல இருக்காங்க அவங்க கொஞ்சம். எஸ், இது ஆக்சுவலி லவ் ரிலேஷன்ஷிப் 3 of Wands வந்து எஸ்கான எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. பட் நான் சொன்னேன், ஏதோ ஓவர் பர்டன் இருக்கலாம் உங்களுக்கு, ஏதாவது ஒர்க் ரிலேட்டட், இல்லைன்னா அவங்க தாட்ஸே இருக்கலாம். ரொம்ப போர்டம் எனர்ஜில இருக்காங்க. லைஃப்ல இருந்து அந்த ஹாப்பி லைஃப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எமோஷனல்ல இருந்து கொஞ்சம், எமோஷனல் லைஃப்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, ஸோ அதுக்காண்டி இப்போ அவங்க நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க, இதை கிளியர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட ஓவர் பர்டன் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வருவாங்க. பிகாஸ் த ஜட்ஜ்மெண்டலோட எனர்ஜி இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அவங்களுக்கான மெசேஜஸ் இல்லைன்னா ஏதாவது கான்வர்சேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு டெஃபினெட்லி சான்சஸ் இருக்குது. பட் ரீசன் சம் கில்ட்னஸும் இருக்குது இதுல. சரி, அந்த கார்டு அதை தான் சொல்லுது, ஏதோ கில்ட்னஸ் இருக்குது. இல்லைன்னா ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது, ஏதாவது அப்செட்டா இருக்காங்க. உங்க பார்ட்னர் ஏதோ கோவத்துல இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு கால் பண்ணிருப்பீங்க, மெசேஜஸ் பண்ணிருப்பீங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பீங்க. பட் அவங்க அதாவது இக்னோர் பண்ற மாதிரி இருக்காங்க. உங்களை இக்னோர் சொல்லுவாங்களா, இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபீலிங்ஸ்க்கு அவங்க இறங்க ரெடியா இல்ல. ஒரு சில பேருக்கு இது பிகஸ்டான சைன். எஸ், அவங்க வருவாங்க ரிட்டர்ன். சரியா, எனக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு இந்த ரீடிங்கை பார்த்து 4 weeksல ஒரு சில பேருக்கு வர சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. சேனல் ஆகுது.
அகைன் 2 of Wands எனர்ஜிஸ். எஸ், அவங்க டெஃபினெட்லி வர சான்சஸ் ஹைலி எனக்கு இங்க தெரியுது. ஒரு சில பேர் அவங்களோட செட்டில் ஆகுற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஒரு சில பேருக்கான எனர்ஜி அவங்க இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எமோஷனலி இதுல நிறைய எமோஷனல் நீட்ஸை பத்தி பேசலாம். அவங்க என்ன எமோஷனலுக்கான கார்ட்ஸ் இல்ல. பட் டிவைன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா, பிகாஸ் த ஜட்ஜ்மெண்டோட எனர்ஜி அதுதான். ஆனா அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் கால்ஸ் ஏதாவது ரிசீவ் ஆகும். ஒரு சில பேருக்கு ரீகன்சிலேஷன்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. சரியா? இந்த பாட்டம்ல வீல் ஆஃப் வாட்சிங். எஸ், நான் சொன்னேன் சனி பகவானோட எனர்ஜி. யா, ஒரு சைக்கிள் நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பா. நான் சொன்ன நிறைய விஷயங்கள் ஹெட்டனா இருக்கு. நான் சொல்ல மாட்டேன் அவங்க பார்ட்னருக்கு ஹெட்டனா இருந்த மாதிரி இருக்குது, பிகாஸ் த ஹை பிரிஸ்டஸோட எனர்ஜி அவங்களுக்கு வந்திருக்கு. ரைட்? நீங்க உங்க லைஃப்பை பத்தி கிளியரா இருக்கீங்க, உங்க பார்ட்னரை பத்தி கிளியரா இருக்கீங்க. பட் அட் த சேம் டைம் நீங்க உங்க ஒர்க்லயும் பர்ஃபெக்டா இருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க கரண்ட் எனர்ஜில எனக்கு அந்த மாதிரி தெரியுது. ஃபியூச்சர் செல்ஃப் ஏதாவது சொல்றாங்களா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தேங்க்யூ. ஃபியூச்சர் செல்ஃப் ஏதோ ஒரு உண்மையை பார்க்க சொல்றாங்க. செகண்ட் ரிலேஷன்ஷிப்கான உண்மை. பிகாஸ் இது என்ன பொறுத்தளவுக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ்க்கான எனர்ஜி. ட்ரூத்தை பத்தி பேசுறது, ஆனஸ்டியை பத்தி பேசுறது. நான் சொன்னேன் இங்கே ஒரு கில்ட் ஷேம் இருக்குது அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். எஸ், எது கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. இந்த கார்டு பேசிக்லி கிளாரிட்டிக்கான கார்டு. ஃபியூச்சர் செல்ஃப் அதுதான் உங்களுக்கு சொல்லுது. இருந்தாலுமே கிளியரா இருங்க, அவங்களுக்கும் கிளாரிட்டி கொடுங்க. மேபி எனக்கு தோணுது அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. நான் உங்களுக்கு சேனல் பண்ணும் போதே சொன்னேன். ரைட்? எஸ், இது உங்களுக்கு சொல்றாங்க. ஏதாவது டிராவல் இருக்குது. இது ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் எனர்ஜி. சரியா? 8 of Wandsக்கான எனர்ஜி. இல்ல, 2 பேர்டு ஈக்குவலா டிராவல் பண்ணுது பாருங்க. வேற அந்த வான்ஸ் எல்லாம் பாருங்க, அந்த டைரக்ஷனை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ டிஸ்கஷன், உங்களுக்குள்ள நிறைய டிஸ்கஷன் இருக்காதான் இருக்கும். நிறைய விஷயங்கள்ல ஹைட் பண்ணி வைக்கிறதா இருக்கலாம். இது உங்க பார்ட்னரா இருக்கலாம், இல்லைன்னா நீங்களா இருக்கலாம். ஸோ ஈக்குவலா கொண்டு வாங்க. அதே இது நீங்க எமோஷனலி, பிகாஸ் இங்க கிங் ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. இங்க 4 of Cups வந்திருக்குது. அதுக்காண்டி உங்க பர்சனுக்கு எமோஷனலி அவங்க பிளாக்டா இருக்காங்கன்னு இல்ல. பிகாஸ் ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜி கொஞ்சம் மெச்சூர் ஆனது. சரியா? அண்ட் கொஞ்சம் ஹெடன் ஆனது. எவ்வளவு தேவையோ தேவைப்படுற இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல அதுலயே கன்ஃபியூஷன் இருக்கு. பிகாஸ் 4 of Cupsக்கான எனர்ஜி, அந்த பர்சன் ரொம்ப போரிங் எனர்ஜில இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி, கன்ஃபியூஷன்ல இருக்காங்க, கிளாரிட்டி இல்லாம இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி. அண்ட் எனக்கு இதுல லவ் இல்லைங்கிற மாதிரி ஒரு சைன் கூட எனக்கு இங்க தெரிய மாட்டேங்குது. எஸ், ஒரு சில பேருக்கு 8 months இருக்கலாம், 8 months 8 weeks அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா ஒரு சில பேருக்கு சோசியல் மீடியால உங்களை ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, உங்களோட அப்டேட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. ஸ்ட்ரென்த்கான எனர்ஜி, ஸ்டாக்கர் ஏதாவது இருக்கலாம் உங்க பர்சன், அந்த மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஸ்ட்ரென்த்துக்கான கார்டு. எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. ஃபியூச்சர் செல்ஃப் அதுதான் உங்களுக்கு சொல்லுது. அண்ட் நீங்க 2 பேருமே மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சன் தான். நிறைய லைஃப் லெசன்ஸ் கத்துப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? உங்க பார்ட்னர் உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ் கொடுக்காங்களா நம்ம கொஞ்சம் பாத்துக்கலாம். ஏதாவது லவ் மெசேஜஸ் இருக்குதான்னு சொல்லி. அண்ட் நான் உங்களுக்கு மந்த்தும் எடுக்கேன் டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸ்பிரிட். நான் 2 டிவைட் பண்ணி எடுக்கேன். தேங்க்யூ. I feel comfortable in your arms. Okay, we can chat forever. I feel hard when I am not with you. You find my weird habits adorable. You know how to put me first. Okay.
You can read my innermost thoughts. You make my fear melt away. You complete me. நீங்க ஆக்சுவலி அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கீங்களா, சரியா? அண்ட் உங்ககிட்ட சிட் சாட் பண்றது, அதாவது பேசுறது, அப்பப்போ பேசி இது பண்றது, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஸ்பேர் டைம், அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா? நீங்க அவங்களோட டீப் சென்ஸையும் புரிஞ்சுக்கீங்களா, அங்க ஹால் மனசையும் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறீங்களா? அது அவங்களுக்கு தெரியும். நான் இதுவும் உங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுத்தேன், பிகாஸ் அவங்களோட எமோஷன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, பட் அவங்க கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, ரைட்? சம்டைம் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்காங்க, பட் அவங்களால சடன்லி ஏதாவது ஒரு எமோஷனலி சைக்கலாஜிக்கலி ஏதாவது மேபி அது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிளாஷஸ் வரலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. கோவங்களா இருக்கலாம், எமோஷனலி ஹைப்பர் ஆகுறது. ஒரு சில நேரத்துல ஒரு சில பேருக்கு கண்டினியூஸா சேம் விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது கோவம் வராது, சைக்கலாஜிக்கலி அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், ரைட்? ஒரு பெரிய கோபமா மாறும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. அவங்களோட ஒரு சில வியர்ட் திங்ஸையும் நீங்க லவ் பண்றீங்கன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட அதுவும் பிடிக்குமா? ஒரு சில நான் சொன்னேன், கோபமா இருக்கலாம், இல்லாத சில்லி திங்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. இல்லைன்னா அவங்க லேட்டா வர்ற மாதிரி ஏதாவது இருக்கலாம், டைமுக்கு கொடுத்து அந்த பங்க்சுவலி வர்றது, அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ண மாட்டாங்களா இருக்கும். அதெல்லாம் நீங்க புரிஞ்சு அட்ஜஸ்ட் ஆயிருந்தீங்களா, அதனால அவங்களுக்கு ரொம்ப உங்களை பிடிக்குமா, சரியா? நீங்க அவங்கள ரொம்ப அதாவது நீங்க ரொம்ப சென்சிட்டிவாவும் இருப்பீங்களா, அண்ட் எந்த டைம்ல உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணுமோ அந்த டைம்ல நீங்க அதே மாதிரி சப்போர்ட்டும் கொடுக்கீங்களா, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. நீங்க அவங்கள கம்ப்ளீட் பண்றீங்களா, கம்ப்ளீஷன் கொடுக்கீங்களா? அதாவது நீங்களும் அவங்களும் சேர்ந்து இருக்கும்போதா அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்றாங்க. எஸ், ஏதாவது மெசேஜஸ் நான் இங்க இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கேன்? தேங்க்யூ. மந்த் முதல்ல நான் எடுத்துருக்கேன், ஏதாவது ஸ்பெசிஃபிக் மந்த் இருக்கா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு? தேங்க்யூ ஸ்பிரிட். ஃபர்ஸ்ட் ஸ்கார்பியோ சாஜ், தேங்க்யூ. உங்களுக்கு நிறைய விழுந்திருக்கு. ஜூன், டிசம்பர், ஃபெப், ஏப்ரல். ஓகே, மேபி இது உங்களுக்கு சிக்னிபிகண்ட் மந்தா இருக்கலாம். இந்த மந்த்ல ஏதாவது ரீகன்சிலேஷன், உங்களுக்கான ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுக்கலாம், மெசேஜஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு தெரியுது, சரியா? அண்ட் எஸ், நான் என்ன கொஞ்சம் மெசேஜஸ் ஏதாவது கைடன்ஸ் கொடுக்காங்களா உங்களுக்குன்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து பார்க்கலாம். காட்சி ஏதாவது இருக்கும். தேங்க்யூ ஸ்பிரிட். Thank you. Okay, I'm liking. கம்யூனிகேஷன் கிளியரா வைக்கணும். எஸ், நான் இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுத்தேன். ஏஞ்சல்ஸ் அதே தான் சொல்ல விடுறாங்க. அதாவது ஒரு சில பேரை நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சில பேரை ரொம்ப பிடிக்காமலேயும் போகலாம், ரைட்? ஒரு சில கேரக்டர்ஸ் நமக்கு பிடிக்காமலேயும் இருக்கலாம், ஒரு சில கேரக்டர்ஸ் நமக்கு பிடிச்சும் பிடிக்காத மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் மாதிரி கூட நமக்கு தெரியலாம். ஸோ எல்லா விஷயத்தையும் அதை இது பண்ணணுமா, பேலன்ஸ் பண்ணணுமா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா, அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கான்வர்சேஷன் இருக்கணும் உங்க ரெண்டு பேருக்குள்ள, சரியா? ஏதாவது ஹெல்ப் வேணா ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்கலாம். நீங்க ஆல்ரெடி கனெக்டடா இருந்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பிளஸிங்ஸ் இருக்குது, பிளஸிங் ஷவர் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்க்கு, சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அபண்டன்ஸ்ங்கிறது வெறும் மணி ப்ராஸ்பரிட்டிஸ்க்கு மட்டும் இல்ல, லவ், வேற எமோஷன்ஸ்க்கான எனர்ஜிஸ், அன்கண்டிஷனலா. ஸோ அதுதான் பேசிக்கலி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறாங்க. முதல்ல அப்படி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் எண்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க ஒரு டைம் சண்டை போடுறீங்க ஒரு விஷயத்த வச்சு, அது திரும்பவும் அதே வருதுன்னா நீங்க அதை குத்தி காட்டக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது, சரியா? அதை திரும்ப திரும்ப குத்தி காட்டாம அதை பேலன்ஸ்ல கொண்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. ஸோ அங்க இருந்துதான் அந்த அன்கண்டிஷனல் லவ் ஸ்டார்ட் ஆகும். உங்ககிட்ட ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது டிவைன் பார்ட்னர்ஷிப், ரைட்? ஸோ அதனாலதான். அண்ட் எஸ், இதுல இருந்து அவங்க மீண்டு வருவாங்களா? இதுதான் உங்களுக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கான ரீடிங். காய்ஸ், பாய்.